ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு vlog. இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் எடுத்த vlogன்னு சொல்ல முடியாது. ஒரு 3, 4 நாள் எடுத்த ஒரு vlog தான் வந்து உங்களுக்கு அப்படியே கம்பைன் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இது வந்து நான் ஓட் போடுறதுக்கு நான் சென்னையிலேருந்து இங்கே ஊருக்கு வரத்துக்கு அந்த அந்த டைமில் வந்து நான் எடுத்த வீடியோ. அதாவது இன்றைக்கி நைட் வந்து நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப பேசிக்கான க்ளீனிங், கொஞ்சம் டீப் க்ளீனிங்கும் இருந்தது. எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு காலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா, இந்த வேலைகள்லாம் நம்ம முடிக்கணும், இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். அதில் ஃபஸ்ட்டு வேலை வந்து பார்த்திங்கன்னா, பெட் ஸ்ப்ரெட்டு, பெட்ஷீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சேன். யூஸ் பண்ணாத பெட்ஷீட்லாம் வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி எல்லாம் மடித்து வச்சுட்டேன். ஏன்னா ரேவதிகா வந்து லாஸ்ட் வீக் வந்திருந்தாங்க. அதனால குட்டீஸ் எல்லாமே வந்ததுனால அந்த பெட்ஷீட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணது எல்லாமே நான் முன்னாடியே வாஷ் பண்ணி எடுத்து மடித்து வச்சிட்டேன். இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணது இன்றைக்கி நைட்டே நாங்கள் கிளம்பிடுவோம்ல, அப்போ இந்த பெட் ஸ்ப்ரெட்ஸ்லாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனர், அந்த ப்ரொடெக்ஷன் கவர், அப்புறம் பார்த்திங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் எல்லாத்தையும் நான் வந்து இன்றைக்கி வாஷ் பண்ணியாச்சு. ஆனால் வந்து நம்ம மட்டும்தாங்க, அதாவது விமன் ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் கிட்ஸ் மட்டும்தான் வந்து நிறையா ஒர்க் வந்து பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஊருக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேக் எடுத்துகிட்டுலாம் போக முடியாது. அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் பீக் டென்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த வெக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 டேஸ் வந்து நம்ம ஊரில் இருக்க போகிறோம். 45 டேஸ் நாம் இருக்க மாட்டோம். அப்படிங்கிறதுனால பேசிக்கான ஒர்க் எல்லாமே முடிச்சு வச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கே அந்த காற்றோட ஸ்பீடு வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ காற்று. நம்ம ஊர்லேயும் வெயில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணும்பொழுதெல்லாம் ஊரில் சொல்லிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து 41 வரைக்குமே போச்சுங்க. அவ்வளோ ஹீட் ஆகுது. கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு மேலெலாம் மொட்டை மாடியில் போய் நிற்கவே முடியல, அவ்வளோ கொதிக்குது. நம்ம ஊருமே அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வெயில் அதிகம், அங்கே தான் வெயில் அதிகம்னு சொல்கிறதுக்கே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறனால ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸஸ் தான். ஆனாலுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் நம்ம நனைக்கும் பொழுது அவ்வளோ கலர் போகுது. இது கூட நான் ஒரு ஒயிட் ட்ரெஸ் வேறு போட்டு வச்சுருந்தேன். ஜஸ்ட் அப்போ தான் போட்டேன் அப்படிங்கிறனால தப்பிச்சுது. நான் இது ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஜஸ்ட்டு ஊற வைப்போம் ஷாம்புல அப்படின்னு நினச்சிருந்தேன்னா ட்ரெஸ் அவுட் ஆகிருக்கும். ஏன்னா அவ்வளோ கலர் வெளியில் வந்துச்சு. இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறது, இல்லை ரொம்ப வந்து டெடிக்கேட்டான கிளாத்லாம் இருக்குது அப்படின்னா வந்து நான் இது மாதிரி ஷாம்பு வாஷ் பண்ணிடுவேன். அதே மாதிரி காய வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஈவினிங் வெயிலில் தான் காய வைப்பேன். ஆனால் எனக்கு ஆப்ஷன் இல்லை, ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால சரி போட்டு ஒரு 2 ஹவர்ஸில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்களா, இல்லை வந்து சிங்கிள் ஹவுஸில் இருக்கீங்களான்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் வில்லாவில் இருக்கோம். ஆனால் நாங்கள் இருக்க அந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வில்லாஸும் நிறையா இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. அதே மாதிரி ரெண்டடா இல்லை வந்துட்டு ஓன் ஹவுஸான்னு கேட்டிங்க. சென்னையில் வந்து ரெண்டட் ஹவுஸ் தாங்க. ஓன் ஹவுஸ் வாங்குகிற பிளான் இல்லை. ஏன்னா கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் தான் நம்ம இங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால. இங்கேயுமே ஒரு குட்டி மாடி தோட்டம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கத்திரிக்காய், தக்காளி, அப்புறம் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா பாலக் வந்து நான் நிறையா யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் ஆம்லேட்னா கூட கீரை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும்ல அப்படிங்கிறதுனால பாலக்கீரையும் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக்ஸில் வந்து போட்டிருக்கோம். இது வந்து ஒரு குட்டி மாடி தோட்டம் தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே போயிட்டு கொஞ்சம் பாத்ரூம்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சேன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 2:30 கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு பயங்கர பசி. காலையில் வந்து நான் சந்தவை நெரிச்சேன். இது ஏன்டா பிளான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டேன். ஏன்னா அந்த சந்தவை மரத்தெல்லாம் வாஷ் பண்ணுறதே ஒரு பெரிய வேலை பார்த்திங்களா. சரி வந்து இப்போ எனக்கு பழம் போட்டு அந்த ஸ்வீட் போட்டு சாப்பிட்ற அந்த மூடு இல்லை அப்படிங்கிறதுனால அது அப்படியே எக் நூடுல்ஸாக வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சந்தவைக்கு இது நீங்கள் நெரிக்கிறப்போ வந்து கொஞ்சம் மீதி ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி முட்டை சந்தவை மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இது கூட வந்து மசாலாஸ் ஏதாவது ஆட் பண்ணுறதுனால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வந்து நூடுல்ஸ் கேட்குறப்ப எல்லா டைமும் நம்ம வந்து பேக்டு ஃபுட்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம குட்டீஸும் நான் அப்படி தான் வந்து நிறையா விஷயங்களை வந்து ஏமாற்றுவேன். நான் எப்போல்லாம் இட்லிக்கு மாவு அரைக்கிறேனோ அப்போல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சந்தவிக்கும் மாவு அரைச்சிடுவேன். அப்படி தான் வந்து நான் 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து அரைச்சேன். சரி ஃப்ரிட்ஜில் இருக்கே, அதை யூஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சந்தவை வந்து நெரிச்சேன். 2:30 மணி ஆயிடுச்சு. ஆனால் பழம் போட்டு சாப்பிட்றதுக்கும் மூடு இல்லை. ஓகே, டக்குன்னு சந்தவை வந்து நம்ம எக்கு போட்டு கிளறி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசியில் வந்து நான் வேகமாக வந்து கிளறி சாப்பிட்டுட்ருக்கேன். இன்னைக்கு குட்டீஸ் வந்து காலையில் ஸ்வீட் சாப்பிட்டு போனாங்க. மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டொமேட்டோ இருக்கும் இல்லைங்க, தக்காளி போட்டு சந்தவை வந்து நான் வதக்கி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது.
நானுமே காலையில் அதான் சாப்பிட்டேன். சரி இப்போ வந்து அந்த ஒயிட் தான் ஜாஸ்தி இருந்ததா சரின்னு சொல்லிட்டு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் அது கூட தக்காளி சந்தவை தான் நான் சாப்பிட்டேன். அப்புறம் ஜூஸ் வந்து டெய்லியும் குட்டீஸ்க்கு வந்து ஒவ்வொரு பாட்டில் நான் கொடுத்து அனுப்பிச்சிடுறது. அதில் மீதியானது வந்து இப்போ நான் உட்காந்து குடிச்சிட்ருக்கேன். அடுத்தது வந்து கொஞ்சம் ஒட்டடை இருந்தது. நம்ம எப்படி வந்தாலும் திரும்ப வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஆனால் அந்த ஒட்டடை எனக்கு என்னவோ ரொம்ப உறுத்தலாகவே இருந்தது. ஒவ்வொரு டைம் துணி காய வச்சுட்டு வரும்போது என்னடா ஒட்டடை இருக்கேன்ற மாதிரி இருந்தது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த வீடு வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு முறையாக வந்து குடி வந்திருக்கோம். கட்டினதுக்கப்புறம் வேறு யாருமே இந்த வீடு யூஸ் பண்ணல. அப்படிங்கும்பொழுது எனக்கு நம்ம வீடானால் நம்ம க்ளீனாக வச்சுக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்கும். அதே மாதிரி நம்ம எப்போவுமே அதை அப்படியே நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னும் எனக்கு தோணிகிட்டே இருக்குது. அதுக்காக நான் எப்போவுமே க்ளீனாக வச்சுக்குவேன் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். டிபெண்ட்ஸ் தாங்க. சில டைம் வந்து நான் மென்டலி ரொம்ப லோவாக இருப்பேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு எப்படி இருந்தாலும் அப்படின்ற மாதிரி அதை விட்டுருவேன். ஏன்னா நானே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க மாதிரி இருக்கும். இல்லை வந்து நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன், எனக்கு க்ளீன் பண்ணால் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறையிற மாதிரி எனக்கு தோணும். அந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிப்பேன். இப்போ வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு ஹவுஸ் ஹெல்ப்லாம் வச்சுக்கல. நானாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி துணியும் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் துணி மடிக்காமையே இருந்தது. சரி எல்லாத்தையும் மடிச்சுட்டு குட்டீஸ்க்கு ஊருக்கு என்ன ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதெல்லாம் வந்து நான் பிளான் பண்ணி தனித்தனியாக இப்போவே நான் பேக்கிங்க்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி எடுத்த கிளிப் தான். இதுக்கு முக்கியமாக நான் காட்டுறதுக்கு ஒரு ரீசன் வந்து இதோட அவுட்டோர் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். குட்டீஸ்க்கு வந்து இப்போ புக்ஸ் எல்லாமே அடுத்த அகாடமிக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்காக ரேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேப்பர், அப்புறம் அவங்களுக்கு ஏதோ சார்ட் ஒர்க்லாம் இருந்தது, அதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு போனேன். போகிற வழியில் வண்டி வந்து பஞ்சர். அதை வந்து அங்கே மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்துட்டு நான் அங்கே ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். இதோ இந்த பூலாம் நான் காட்டணும்னு நினச்சேங்க. இது வந்து எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வீட்டுக்கு போகிற வழியில் வந்து இந்த மரம் இருக்கும். அவ்வளோ நிழல் கொடுக்கும். இந்த இடத்துல நான் 2 வீலரில் போகிறப்பவே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுவேன். இது வந்து அந்த வருஷத்தில் ஒரு முறை தாங்க இவ்வளோ பூ இருக்கும். நாங்கள் இந்த ஏப்ரல் வந்து நாங்கள் ஊருக்கு அங்கே சென்னையிலேருந்து திருச்செங்கோட்டிலேருந்து ஊருக்கு வந்தோம் பார்த்திங்களா, அந்த டைமில் தான் பூ பயங்கரமாக பூத்திருந்தது. இதெல்லாம் ஓரளவுக்கு கொட்டிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அவ்வளோ நல்லா இருந்தது. நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் கூட இந்த மரம் பயங்கர ட்ரெண்டிங்கில் போச்சு. இப்போ நான் எல்லா பிளான்ஸும் நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். என்னோடய பக்கத்து நெய்பர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கௌதமி செடி இந்த ஓரமாக வை, அப்போ தான் நான் தண்ணி ஊற்றுறப்ப அது எட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக வீட்லேயுமே அவங்க ஊற்றிடுவாங்க. ஆனால் வந்து ஈவன் தோ அது வாடுது அப்படின்னு வந்து நான் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். ஆக்சுவலாக எனக்கு இந்த கம்யூனிட்டியில் எனக்கு அங்கே அப்பார்ட்மெண்ட்லேயும் ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னுமே இருக்காங்க. இன்னுமே நான் டச்சில் இருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நெய்பர்ஸ்ன்னு சொல்கிறத விட ரொம்ப க்ளோஸ் டு த ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சித்துக்குட்டியோட ஃப்ரெண்டெல்லாம் வீட்டில் வந்து விளையாண்டுட்ருக்காங்க. டெய்லியும் மாடு இங்கே வந்துடும். வந்து ஒரு 2-3 வாழைப்பழமாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் நெகுறோம். இது வந்து மேண்டேட்ரிங்க. இது வந்து டெய்லியும் ஒரு 3 வேளையாச்சும் இங்கே வந்துடுது. அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து கீழே வெளியில் ஷெட்டில் வச்சுருந்தோம். அதெல்லாம் உட்காந்து ஐயா வந்து பறிச்சிட்ருக்காரு. நான் ஆல்மோஸ்ட் பேக் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக போகுது. உடம்புமே பயங்கர டயர்டாயிருச்சு இன்றைக்கி. குட்டீஸ் ஈவினிங் வந்ததுலேருந்தே பயங்கரமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஊருக்கு போகிறோம் அப்படின்ற அந்த குஷிலேயே இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நேட்டிவாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தாங்க. எல்லாமே வெவ்வேறு ஊர்லேருந்து இங்கே வரவங்க தான். ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அது வந்து ரொம்ப நான் ஒரு ப்ளஸ்ன்னு நான் சொல்வேன். ஏன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி போனால் உங்களை பற்றி பேச ஒரு ஆள் இருப்பாங்க. அதுக்காகவே அந்த ப்ரெஷர்லேயே நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து இங்கே வந்ததுலேருந்து நம்ம யாருன்னு தெரியாமல் நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டு பேசுகிறவங்களும், அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணாதவங்களும் தான் ரொம்ப ஜாஸ்தியாக நான் பார்க்குறேன். எல்லாமே ஒரு லிமிட்டோடு வச்சிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே பிரச்சனை வராது அப்படிங்கிறது வந்து என்னோடய அபிமானம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு வழியாக வந்து ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:45க்கெலாம் ஊருக்கு வந்தாச்சு. சித்துக்குட்டி இங்கேருந்து நம்ம சென்னை போகிறப்பெல்லாம் வந்து எந்திரிக்கவே மாட்டார். நம்ம வந்து தட்டி எழுப்பணும். ஆனால் இந்த முறை வந்து பயங்கர இன்த்துவாக வந்து எந்திரிச்சார். இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு வீக் முன்னாடி எடுத்தது தான். நம்ம நதினோட பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கிஃப்ட் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்டது. ஒரு 1 இயராகவே கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த ஷூ தான் வேணும் பூமாலேருந்து அப்படின்னா. நான் எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு நான் வாங்காமல் இருந்தேன். இப்போ வந்து என் சைஸ்க்கு தான் அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா அவனுக்குமே அது கரெக்டாக இருக்குது. 6.5 சம்திங் அவனுக்கு கரெக்டாக இருக்குது. நான் வந்து 7 அப்படிங்கிறனால இது வந்து நீ யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு இது வாங்கி கொடுத்துருக்கேன். இதுதான் உன்னோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பிராண்டட் ஷூ. இதுக்கப்புறம் நீ ஏர்ன் பண்ணி வாங்கிக்கோன்னு சொல்லிவிட்டு வாங்கி கொடுத்துருக்கேன்.
இப்போ இருக்க குழந்தைங்களே வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு விஷயங்களும் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஒரு பர்த்டே அப்டின்னா, அந்த மந்த் ஃபுல்லா சொல்லிட்டே இருக்காங்க. அம்மா பர்த்டே வருது. எனக்கு என்ன கிஃப்ட் பண்ண போறீங்க அப்டின்ட்டு. நான் சித்துக்கிட்டயும் அந்த விஷயம் பார்த்துருக்கேன். நதின்கிட்டயும் அந்த விஷயம் பார்த்துருக்கேன். அப்புறம் குட்டியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்களா, அவங்களுமே ஆன்டி எனக்கு இந்த மந்த் பர்த்டே அப்டின்லாம் ரொம்ப என்துவா வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நமக்கெலாம் வந்து ஒரு சாக்லேட் நான்லாம் வந்து 6த் 7த்லாம் படிக்கும்போது இந்த ஆசை சாக்லேட் இருக்கும்ல, ரூ. 1க்கு 4 சாக்லேட் அது வாங்கி கொடுத்தாவே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவேன். இப்போ நம்மளோட கேக் கட்டிங் டைம் வந்துருச்சு. கேக் கட் பண்ணிடுவோம். ஹாப்பி பர்த்டே டு நதின். ஹாப்பி பர்த்டே டு நதின் குட்டி. கொஞ்சமா கொடுத்தாங்க உனக்கு போதும். கண்ணு நதின் ப்ளோ பண்ணு, கேண்டில் ப்ளோ பண்ணிடுறியா? வந்து பார்த்தீங்கன்னா நதின் குட்டியோட பர்த்டே வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணியாச்சு. சரி பர்த்டே அன்னைக்கு ஒரு சின்ன கேக் கட்டிங்காச்சும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் ஆசைப்படி இன்னொரு 2 days கழிச்சு அவனுக்கு பிடிச்ச இடத்துக்கு வந்து நான் கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது ஒரு கிஃப்டாக. ஏன்னா நதினோட 10th பர்த்டே நான் ரொம்ப வந்து யோசிச்சு வச்சுருந்தேன் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளான் ஒரு மாதிரி இருந்தால் கடவுளோட பிளான் ஒரு மாதிரி இருக்கும்ல. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து சித்து வந்து ஒரு 10 days ரொம்ப சிக் ஆகிட்டான். பெட்டில் அட்மிட் பண்ணி இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா மதியம் ஈவினிங் ஆயிடுச்சு, ஒரு 4 o'clock ஆயிடுச்சு டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வரப்போ. அதனால் வந்து சின்னதாக வீட்டில் வந்து கேக் கட் பண்ணிக்கலாம். ஆனால் நதின் வந்து பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். ஹாஸ்பிட்டல்லேருந்து வீடியோ கால் மூலமாக தான் மார்னிங் அவனை விஷே பண்ணேன். ஹோப் வந்து அவன் பர்த்டே வந்து சூப்பராக எண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க. இதுக்கப்புறம் வந்து நான் அங்கே வந்து நாங்கள் எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற குட்டி குட்டி கிளிப்ஸும் நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா அவன் வந்து ரொம்ப பிடிச்சி அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கான் அந்த பிளேஸை. இது வந்து அவன் 10th பர்த்டேக்கான கிஃப்ட் அவனுக்கு தான். நதின் வந்து நீங்கள் இது பார்க்காத வேர்ஷன். அவன் வந்து வீடியோவில் இல்லை மோஸ்ட்லி அவன் வரவே மாட்டேங்கிறான். வந்தாலுமே ரொம்ப சமத்தாக நடந்துக்கிற மாதிரி நடந்துப்பான். பட் ஆனால் எங்கிட்ட வந்து எவ்வளோ குறும்பு காட்ட முடியுமோ அவ்வளோ குறும்பையும் காட்டுது. இப்போ வந்து 10 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹோப் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அவன் அந்த டீனேஜ்குள்ளெல்லாம் போகிறதுக்கு அவ்வளோதான் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டார் உள்ள. நம்ம கையை விட்டு வெளியில் போகிற சமயம் வந்துருச்சோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த டைமில். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ண பிளேஸ் வந்து ஈரோட்டில் 10 Pins அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். ஆக்சுவலாக இங்கே தான் நான் பர்த்டேக்கு வந்து புக் பண்ணுறதுக்காக விசாரித்து வச்சுருந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் பர்த்டே அப்போ வந்து எந்த ஒரு பிளானுமே பண்ண முடியல. நான் சொன்னேன்ல சித்து சிக் அப்படிங்கிறதுனால. சரி ஓகே ஒரு 1 week வந்து நாங்கள் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சித்துக்கு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்தோம். நான் உங்களுக்கு கீழே அவங்களோட இன்ஸ்டா பேஜுமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஈரோடில் இவ்வளோ ஒரு நல்ல பிளேஸ் அப்படியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, கௌதமி இந்த மாதிரி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப மெயின் டவுனில் இல்லை, கொஞ்சம் வந்து நமக்கு அவுட்டரில் இருக்க மாதிரி இருக்குது. பட் சூப்பரான பிளேஸு, நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களோட பர்த்டே பார்ட்டி வந்து இங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு அப்போ நான் சென்னையில் இருந்ததுனால நான் வர முடியல. அதனால் இப்போ வந்து நான் சரி ஓகே நதின்காக அதை யோசிச்சு வச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நதின்ட்டு இதை வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் காட்டும்போது பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டாரு. பிளேஸுமே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அந்த கஃபேலாம் வந்து அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு பின்ட்ரெஸ்ட்டில் பார்க்குற விஷயங்கள் வந்து நான் இங்கே பார்க்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஃபுட்டுமே வந்து டாப் நாச்சுங்க. எல்லாமே நான் இது நல்லா இல்லை அப்படின்னு எனக்கு எந்த இடத்துலையுமே எனக்கு ஃபீல் ஆகலை. அவ்வளோ நல்லா இருந்தது. மேண்டட்ரியாக எங்கள் வீட்டிலேருந்து தயிர் சாதம் ஆர்டர் பண்ணிடுவோம். தயிர் சாதம் கூட அவ்வளோ ரிச்சாக அவ்வளோ க்ரீமியாக இருந்தது. நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து பவுலிங்லாம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபுட்டுக்கு வந்தோம். கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கேமிங் ஏரியா நிறையாவே இருக்குது.
அதாவது நம்ம ஃபுட்டும் ஒரே இடத்துல, குழந்தைங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட்டும் ஒரே இடத்துல அப்படிங்கிறது வந்து பெஸ்ட்டான விஷயமா நான் பார்க்குறேன். இத்தனைக்கும் நாங்க வந்து வீக் டேஸ்லாம் புக் பண்ணோம். அப்போவே 2, 3 ஃபேமிலியெல்லாம் இருந்தாங்க. சப்போஸ் நீங்க பர்த்டே பார்ட்டீஸ்க்குலாம் புக் பண்ணுறீங்கன்னா, முன்னாடியே நீங்க கால் பண்ணி புக் பண்ணிருங்க. உங்களுக்கு ஃபுட்மே வந்து பார்த்தீங்கன்னா, பஃபேல குடுத்துருவாங்க. உங்களுக்கு கஃபே இருக்கு. அத யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களும் வந்து கேமிங் ஜோன்ல என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைங்க மட்டும் கிடையாதுங்க. பெரியவங்களும் என்ஜாய் பண்ற மாரி அவ்ளோ கேம்ஸ் இருக்கு. எங்க வீட்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களோட இந்த குழந்தைங்க தான் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா நான் வந்து இத சூஸ் பண்ணதுக்கு நான் பெஸ்ட் அப்படின்னு ஃபீல் பண்ற மாரியான ஒரு இடமா இருந்தது இது. நீங்க ஈரோட்ல இருக்கீங்க, இந்த மாரி ஒரு அவுட்டிங் வந்து போகணும், ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நான் பெஸ்ட் பிளேஸ்ன்னு நான் சொல்வேன். அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா, அவ்வளோ க்ளீனாக வந்து மெயின்டெயின் பண்ணாங்க. அப்புறம் ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா, உங்களோட குழந்தைங்க ஒரு 6 இயர்ஸ்க்கு உள்ள இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கான இடம் வந்து இது இருக்காது. நீங்க குழந்தைங்களுக்காக மட்டுமே இந்த பிளேஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா, அதுக்கு வந்து சரியா இருக்காது. 6 இயர்ஸ்க்கு மேல இருக்காங்கன்னா, குழந்தைங்க வந்து சூப்பராவே என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு இடமுமே எனக்கு வந்து ஒரு பின்ட்ரெஸ்ட்ல பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருந்தது. அம் இப்படி தான் வந்து அந்த ஒரு நாள் போச்சு. நாங்க வீக் டேஸ்ல வந்து நாங்க போனதுமே ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி நான் பண்ணேன். ஈரல் குழம்பு. அந்த ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸ்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு கம்ப்ளீட்டான ரெசிபி வந்து நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். பாட்டி வந்து டெய்லி வந்து உட்காந்து மாதுளம்பழம் உரிக்கிறது அவங்களோட வேலை. எங்களுக்கு வந்து மாதுளம்பழம் உரிக்கிறதுனா அது என்னமோ அவ்வளோ பெரிய வேலை அப்படின்ற மாதிரி தோணும். சென்னை போனப்பயும் வந்து பார்த்திங்கன்னா, மாதுளம்பழத்த பார்த்தாவே எனக்கு பாட்டியோட ஞாபகம் தான் வரும். ஏன்னா பாட்டினா டக்குன்னு உரிச்சு குடுத்துருவாங்களே அப்படின்ற மாரி. நான் சும்மாவே கைய பிடிச்சிட்டு அப்படியே நீவிட்டே இருந்தேன். எனக்கு வந்து முத்தாயம்மா வந்து பார்த்திங்கன்னா, நான் வளர்றப்பவும் அவ்வளோ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நதின்க்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் வந்து பாட்டிக்கிட்ட இருந்து தான் கிடச்சிது எனக்கு. ஏன்னா அந்த டைம் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி வேறு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து பாட்டி வந்து அவ்வளோ எனக்கு பேக் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதே மாதிரி சித்துவுக்குமே அவங்களால தூக்கிட்டு நடக்க முடியலையோ ஒழிய, பட் ஆனால் குழந்தை கூடவே இருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய வரம் இல்லைங்க. கூட படுத்து தூங்குறதுமே பாட்டி தான் தூங்குவாங்க. நம்ம குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஊரில் இருக்காங்கன்னா, எப்போ பார்த்தாலும் கட்டுத்தரையில தான் இருப்பாங்க. ஒன்றா வந்து தொட்டியில வந்து குளிச்சுட்ருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்ச நேரம் வந்து தென்னை மரத்துக்குள்ள எங்கேயாவது நடந்துட்டுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா, ஆட்டுக்குட்டிய தொரத்துவாங்க. இந்த 2 கால் குட்டி தான் தொரத்துதுன்னு பார்த்தா 4 கால் குட்டியும் இது கூட சேர்ந்துக்குதுங்க. என்னடாங்கிற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் காய வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா, அந்த வெயில்ல வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப வெயில்ல போட்டா துணியெல்லாம் ஃபேடே ஆயிருதுங்க. அதனால நல்ல வேளை எங்களுக்கு இந்த ஷெட்டுக்குள்ளே நாங்க அந்த கயிறு கட்டினதுனால, எங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் தப்பிக்குதோ அப்படின்னு நான் தோணுது. சப்போஸ் நீங்க வீடு ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா, ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் அந்த ஷேடில் வந்து போடுற மாரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா, ஈரல் எடுத்திருக்கேன். ஒரு 1 கிலோ அளவுக்கு ஈரல் எடுத்திருக்கேன். ஈரல் இந்த மாதிரி தனியா கிடைக்குமானா, கிடைக்குதுங்க. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நான் வந்து ட்ரையான மசாலா வறுத்துக்கிறேன். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சீரகம் எடுத்திருக்கேன். இது ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ஈரல் வந்து ட்ரையாக ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மசாலா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் குழம்பு செய்கிறீங்க அப்படின்னாலுமே அதுக்கு நல்லாயிருக்கும். இதுலேருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு வந்து குழம்பு வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து வறுவல் தான் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் பாட்டி வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரே குழம்போட முடியும். இதுக்கப்புறம் நீ இதுக்கு அது ஒன்று வைப்ப அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், அது கூட வந்து பார்த்திங்கன்னா, முழு வெங்காயம் சேர்த்து வதக்கி ஓரமாக வச்சுட்டேன் மசாலா அரைக்கிறதுக்கு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், சோம்பு, சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ டக்குன்னு வந்து தக்காளி வதங்கி வரும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா அப்படியே வதங்கி வரட்டும். இந்த சமயத்தில் வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காயத்து கூட கொத்தமல்லி தூள் சேர்த்து அதையும் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஈரலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஈரல் வந்து சுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வறுவல் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழம்பு பண்ணிங்கனாலுமே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இட்லிக்கும் இதுக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாக நான் ஃபீல் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து இட்லி மாவுலாம் இல்லைங்க. அதுக்காகலாம் இட்லி மாவு அரைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டு கூட தான் இன்றைக்கி நாங்கள் வச்சு சாப்பிட்டோம்.
தக்காளி வந்து உங்களோட விருப்பம் தான். கொஞ்சம் உங்களுக்கு குழம்பு லைட்டாக புளிப்பாக வேணும்னா நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு எனக்கு தேவைப்பட்டுச்சு. நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சிருந்தோம் அதுவும். அது கூட சாந்து எல்லாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த சமயத்தில் நான் வெளியில் போய் குட்டி குட்டி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம சித்துக்குட்டிக்கு இந்த சம்மர் வெக்கேஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சலில் தான் போயிட்டுருக்கு. மயோவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்ததுலேருந்து அவளையுமே கையில் பிடிக்க முடியல. இவங்களுக்கு ஈக்குவலாக அவள் விளையாடுறாங்க. அதான் சொல்வேன், ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு ஏன்டி என் பையன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டிலலாம் சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஆடடா பொல்லாத பையனை பெற்று வச்சுட்டு அது வந்து உன் பையன் பின்னாடி சுற்றுதா அப்படின்னு கேட்குறாங்க. சரி எல்லாமே ஒரு ஃபன்க்காக தான். தாத்தாவுக்கு வந்து எப்பவும் போல் நியூஸ் பார்த்துட்ருக்காங்க. இந்த எலெக்ஷனில் வந்து தாத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. எந்த கட்சி வந்து எப்படி வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து குழம்பு நல்லா தளன்னு கொதிக்குது. நல்லா சுண்டி வரட்டுங்க. இவ்வளோ குழம்பு இதுக்கு தேவைப்படாது. இல்லை குழம்பு வச்சுட்டு கூட நீங்கள் ஈரல் கூட தனியாக நீங்கள் பெப்பர் ஃப்ரை மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு டைம் எண்ணெய் சேர்த்து அதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி குழம்பாவே வச்சாச்சு. இதுக்கு வந்து பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் நான் நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அந்த ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னா. நல்லா சுண்டி கெட்டி ஆனதுக்கப்புறம் கடைசியாக வந்து நான் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். சைடு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சிட்ருக்கேன். ஈவினிங் பால் கறந்த பாலை வந்து காய்ச்சிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து நீங்கள் பால் கறக்கிற வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கப்புறம் வர வீடியோஸில், லாங் வீடியோஸில். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் அன்பேக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாரீ வந்து நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். பெனின் வார்ட்ரோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். ஆனால் நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கலைங்க. இது வந்து நான் ஒரு எக்ஸ்போக்கு போயிருந்தேன். அப்போ நான் பார்த்துட்டு வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சாரீ. குவாலிட்டி நல்லா இருந்தது, கலர் நல்லா இருந்தது. அவங்க பேஜில் எல்லாமே வந்து பொட்டிக் கலெக்ஷன்ஸ் மாதிரியே இருந்தது. அவ்வளோ குவாலிட்டியாக ப்ரீமியம் குவாலிட்டியில் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் வந்து ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரீல் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால நான் ரொம்ப கிளிப்ஸ் இதில் நான் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் குட்டீஸோட அயர்ன் பண்ண ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஃபங்க்ஷனுக்குலாம் போகிற மாதிரி இருந்தது. அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அயர்ன் பண்ணி அப்படியே வந்து வீட்டில் மேலே எடுத்து வந்து வச்சுருந்தாங்க. இந்த ரூமை நான் க்ளீன் பண்ணி நான் மறுபடியும் எனக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணணும். இந்த 45 டேஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய நாட்கள். ஏன்னா எப்போவுமே ஊருக்கு வரோம் அப்படின்னா 3 டேஸ் லீவுக்கு வருவோம். மேக்ஸிமம் 3 டேஸ் லீவுக்கு வருவோம். அப்படி இல்லைனா தீபாவளி, அப்புறம் குழந்தைங்களோட இந்த குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஹாலிடேஸில் தான் வருவோம். ஆனால் அவ்வளோ டைம் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த டைம் வந்து எங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மீ டைம் ஆஃப்டர் லாங் டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் நான் நைக்காலேருந்து வாங்கியிருந்தேன். என்னோடய ஸ்கின் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். இந்த சன்ஸ்க்ரீன் பயங்கரமாக இருக்குங்க. வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னென்ன திங்ஸ்லாம் நைக்காலேருந்து நான் வாங்கினேன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய லாங் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நிறையா ஃப்ரீபீஸும் வந்திருந்தது. ஆனால் அது எல்லாமே ஒரு 1 ml தாங்க வரும். அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் பார்த்துட்டு தான் நம்ம இன்னொன்று வாங்கணும்னு தோணும் பாருங்கள். அந்த ரிசல்ட்லாம் பார்க்க முடியாது. ஒரு டைம் 2 டைம்லேயே அது காலியாயிடும். இந்த டைம் கொஞ்சம் ஹெவி பட்ஜெட்டில் தான் நான் திங்ஸே வாங்கியிருந்தேன். அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னர் வந்து சூப்பராக முடிச்சாச்சு. நான் ஓட்டு போடுறதுக்கு நான் வந்து ஒரு 2 நாள் முன்னாடியே வந்ததுனால நான் ஓட்டு போட முடிஞ்சுது. இல்லைனா நான் நினச்சி கூட பார்க்கல ஓட்டு போட முடியுமா அப்படின்ட்டு. ஏன்னா இவங்களுக்கு வெட்னஸ்டே தான் ஸ்கூல் வந்து ஓவர் ஆகுது. தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எலெக்ஷன் டே. ஆனால் வந்து சரி ஓகே எப்படி பயங்கர க்ரௌடடாக இருக்குன்னு தான் நான் முன்னாடியே பிளான் பண்ணேன். ஒரு வழியாக வந்து ஓட்டும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நியூஸ்லாம் பார்த்தா பயங்கரமாக இருந்தது. ஹோப் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர்.